إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த நிஅமத்தான இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தந்தருள் புரியட்டுமாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் யாவும் ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். ஆரம்பத்தில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மரணிக்கக்கூடிய அவன் நேரத்தில் அவனுடைய இறுதி நேரங்கள் சரியான முறையில் அமைந்திட ஒரு முஸ்லிம் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏனெனில் அமல்கள் யாவும் எதை கொண்டு ஆரம்பித்தோம் என்பது அல்ல, எதை கொண்டு முடித்து வைக்கப்படுகிறது என்பதே. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் யாவும் இறுதியை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதான் மாதத்துடைய முதல் பகுதியை முடித்து விட்டோம், இரண்டாம் பகுதியையும் முடிக்க போகிறோம். இன்னும் நமக்கு இருப்பது இறுதியான ஒரு 10. அந்த இறுதி 10 இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அதை தான் நாம் சொல்கிறோம், இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் யாவும் இறுதியை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. யார் இந்த ரமதான் மாதத்துடைய முதல் 10 நன்மையை அடைய முடியாத ஒரு மனிதராக இருக்கிறாரோ, அல்லது பாதியுடைய அந்த நன்மை அடையாறு இருக்கிறாரோ, அவர் இறுதியை சரியான முறையில் செய்து கொள்ளட்டும். அந்த இறுதி 10 சிறந்த முறையில் அமல்களை செய்யக்கூடிய மனிதனாக, அந்த வாய்ப்பை நழுவ விடாத ஒரு மனிதனாக அவர் இருந்து கொள்ளட்டும். ஏனெனில் இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் யாவும் இறுதியை கொண்டே முடிவு செய்யப்படுகிறது. அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் 10 நின்று வணங்கின ஒரு மனிதர் நடு 10 அந்த தாக்கமும் அந்த வேகமும் இல்லாமல் குறைந்திருக்கும். இப்படிப்பட்டவர்களும் விரைந்து செல்லுங்கள். இப்படிப்பட்டவர்களும் இந்த கடைசி 10 இந்த பிரயோஜனத்தை அடைவதற்கு நாம் தயாராக வேண்டும். நாம் அனைவர்களும் இந்த இறுதி 10 மிக பெரும் ஒரு நன்மையை அடையக்கூடிய மக்களாக, நமக்கு நாமே ஆர்வம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் அனைவர்களும் ஆக வேண்டும். ஏனெனில் அப்படிப்பட்ட 10 இரவு தான் அந்த கடைசி 10 இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, மாபெரும் நன்மை அல் அஷ்ருல் அவாஹிர், இந்த ரமதான் மாதத்துடைய மிக சிறந்த நேரங்கள் எது என்றால் இறுதி 10 தான். ஏனெனில் இந்த இறுதி 10 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா தഖலல் அஷ்ரு, அவர்களை பற்றி வருகிறது, இதா தഖலல் அஷ்ரு அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 அடைந்து விட்டார்கள் என்றால், அதாவது 20வது நோன்பு திறந்ததற்கு பிறகு, மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு மனிதன் 21வது இரவிற்குள் உள்ளே வருகிறார்கள். அந்த 21வது இரவு வந்து விட்டதென்றால், அந்த 20ஆன கடைசி 10 வந்து விட்டதென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கீழாடையை இறுக்கி பருகி விடுவார்கள், இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். ஏன் இறுக்கி கட்டிக்கொள்வார்கள்? தங்களுடைய மனைவிகளிலிருந்து தூரமாக இருப்பார்கள், அமல்கள் செய்வதில் ஆர்வம் செலுத்துவார்கள். அதிகமாக தங்களுடைய வீடுகள், தங்களுடைய குடும்பத்திலிருந்து செல்லாமல், வேலைகளை செல்லாமல் அமல்களை செய்வதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர். அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகத அஹ்லஹு, தான் மட்டும் அந்த அமலை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, தங்கள் குடும்பத்தார்களையும் எழுப்பிடுவார்கள்.
தூங்கி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களை எழுந்து அவர்களை இபாதத் செய்யும்படி, நடு இரவிலே இபாதத் செய்யும்படி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட கடைசி பத்தாக இது இருக்கும்? ஏன் இந்த கடைசி பத்தை இவ்வளவு முக்கியமாக நாம் சொல்கிறோம்? எதற்காக? அப்படி என்ன இருக்கிறது இந்த இறுதி பத்தில்? அந்த முதல் 20 இல்லாதது இந்த இறுதி பத்தில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்கள், இந்த ரமதானிலே நாம் எல்லோரும் அணிந்திருக்கிறோம். மனிதனுக்கு வழிகாட்டியாக, இந்த உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டியாக வந்த இந்த குர்ஆன் இறக்கிட அந்த மாதம் ரமதான் மாதம் என்றால், அந்த ரமதான் மாதத்தில் எப்போது என்றால் நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய அந்த பதில் அந்த கடைசி 10. அந்த கடைசி 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். ரமதானில் இறக்கினான். ரமதானில் எப்போது இறக்கினான்? ரமதானில் கடைசி 10 இறக்கினான். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கடைசி 10 எங்கே இறக்கினான்? லைலத்துல் கத்ர். இதுதான் மார்க்கம் நமக்கு தந்த வழிகாட்டு. ஒரு மனிதன் குர்ஆன் இறங்கின அந்த அறிவிப்பை, அந்த இடத்தை தேட வேண்டும் என்றால் அவன் ரமதானை தேட வேண்டும். ரமதானை தேடிவிட்டான், ரமதானுக்குள் வந்து விட்டால் கடைசி 10 தேட வேண்டும். கடைசி 10 வந்து விட்டது என்றால் அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் என்ன என்பதை தேட வேண்டும். இதுதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பேற்பட்ட லைலத்துல் கத்ர்! எப்பேற்பட்ட லைலத்துல் கத்ர்! கைருன் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்த மாதமாக, சிறந்த இரவாக அந்த இரவு இருக்கிறது. 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்த அந்த ஒரு இரவு. அந்த ஒரு இரவிற்கும், அந்த ஒரு இரவிலே ஒரு மனிதர் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எவ்வளவு சிறந்தது என்றால், அந்த லைலத்துல் கத்ர் இல்லாத அந்த இரவாக இருக்கக்கூடிய 1000 மாதங்கள் செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் அதை விட சிறந்தது ஒரே ஒரு இரவிலே அவர் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட அந்த நன்மையை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சாதாரண விஷயம் அல்ல. ஏன் இந்த ஆர்வம் உங்களுக்கு நமக்கு வரவில்லை? அந்த ஆர்வம் எங்கே போனது நமக்கு? வெறுமன கடைசி 10 என்றால் சாப்பாடும் பிதத்துகளும் தான் நம் வாழ்க்கையா? அல்லாஹ்வின் தூதர் பள்ளியை கட்டிப்பிடித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் பள்ளியிலே தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய கடைசி 10 செலவழித்தார்கள். அதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். அதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப் என்னக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு இபாதத். அந்த கடைசி 10 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள், முன்பாவங்கள், பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த மாணவி அந்த கடைசி 10 அந்த இரவை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வாறு தேடினார்கள்? தேடுவோம் என்று சாப்பிட்டு கொண்டிருந்தார்களா வெளியிலே? அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளியை பற்றி பிடித்தார்கள். இபாதத் என்ற இஅ்திகாஃப் என்ற இபாதத் உருவானது. இன்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் பள்ளியை நோக்கி அந்த கடைசி 10 அந்த இரவை தேடுவதற்காக பள்ளியில் வந்து தஞ்சம் அடைகிறார்களே, வெளியே செல்லாமல் பள்ளியிலே இருந்து, அந்த இடத்திலே இருந்து குர்ஆனை ஓதி, குர்ஆனுடைய விளக்கங்களை படித்து, தொழுது, இரவு முழுவதும் தொழுது, அல்லாஹ் திக்ர் செய்து, துஆக்களை ஓதி, அந்த கடைசி பெருநாவுடைய இரவு வந்து விட்டது என்று அறிவிப்பு கொடுக்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியேறுகிறார்களே, அல்லது அடுத்த நாள் காலையில் தொழுகைக்காக திடலுக்கு வெளியேறுகிறார்களே, அந்த 10 நாள் இஅ்திகாஃபில் இருக்கிறார்களே, எதற்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி 10 நன்மையை தேடுகிறார்கள் என்றால் நாம் எவ்வாறு தேட வேண்டும்? பிதத்துகளை கொண்டா? பத்ர் ஆண்டு விழா நடத்தியா? மௌலிதை ஓதியா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த கடைசி 10 கூட பிதத்தை உள்ளே நுழைக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம்? அந்த கடைசி 10 என்ன முக்கியத்துவத்தை நாம் கொடுத்தோம்? குர்ஆன் ஓதுவதா? திக்ர் செய்வதா? இஅ்திகாஃப் இருப்பதா? தொழுவதா? தொழுவை அதிகப்படுத்துவதா? குர்ஆனை எடுப்பதா? அல்ல. அங்கேயும் கூட பிதஅத்துகள், அங்கேயும் கூட அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல்களை தான் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டாமா? நீங்கள் செய்வது மார்க்கமா மார்க்கம் இல்லையா என்பதை சரியான மார்க்கம் அறிந்த அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏன் இந்த பொடுபோக்கு? ஏன் இந்த பொடுபோக்கு நமக்குள்? அந்த கடைசி 10 கூட பிதஅத்தை நிலைக்கக்கூடிய மக்களாக ஆகிவிட்டோமே. எதனால் இந்த நேரம்? எதனால் இந்த அறிவை நோக்கி புறப்படுகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட செயல்களில் இருந்து உங்களை நீங்கள் எச்சரித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட செயல்களில் உங்களை நீங்கள் செலவழிப்பதினால் உங்களை அது அடிக்குமே தவிர உங்களை அது ஒருபோதும் பாதுகாக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள். கடைசி 10 வெளிச்சத்தையும் லைட்டுகளையும், தெருவுகளே லைட்டுகளை போட வைத்து பத்ர் விழா கொண்டாட மாட்டார்கள் சஹாபாக்கள். பள்ளியை அடைவார்கள். பள்ளியை அடைந்து இபாதத் செய்வார்களே தவிர என்ன பத்ர் விழா? யாருடைய மார்க்கம் இது?
திருவிழாவா? இணை வைப்பாளர்களுடைய திருவிழாவா நடத்துகிறீர்கள்? அல்லாஹ்விற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாமா? யார் சொன்னது? மார்க்கத்தில் எங்கே இருக்கிறது? சஹாபாக்கள் எங்கே நடத்தினார்கள்? ஆதாரம் தாருங்கள். பத்ரு போர் வீரர்கள் சஹாபாக்கள் கொடுக்காத மரியாதை, தாபீன்கள் கொடுக்காத மரியாதை நீங்கள் தருகிறீர்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருங்கள். முதலில் அல்லாஹ்வை இவ்வேளை தொழக்கூடிய மனிதராக முதலில் ஆகுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. செய்யக்கூடிய செயலை உங்களை நீங்கள் அழிவுக்கு கொண்டு வராதீர்கள். அன்பான முஸ்லிம்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் இந்த இறுதி பத்தில் அமல்களை செய்யக்கூடிய மனிதர்களாக, நமக்கு நம்முடைய ஆகிரத்திற்கு எது நன்மையோ அதை பயிற்றுவிக்கும் முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. முடிந்த அளவிற்கு இழ்த்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இழ்த்திகாஃபை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் வலி வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி ذنب இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வின் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடைசி பத்திலே துஆக்களை அதிகமாக, உங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அத்காரைகளை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக, அந்த அத்காருடைய பொருளை உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாக. இன்னும் சொல்ல போனால் அந்த கடைசி பத்திலே உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒருவர் முழு பத்தும் இழ்த்திகாஃப், அந்த இழ்த்திகாஃப் என்ற இபாதத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் அவரால் முடிந்த அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் இழ்த்திகாஃப் என்பதற்கான குறிப்பிட்ட குறைந்தபட்ச நேரம் என்பது அல்ல, நேரம் என்பது கிடையாது. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கூட அல்லாஹ்விற்காக ஒதுக்கி ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார் என்றால், அந்த பள்ளியிலே அந்த 2 மணி நேரம் பள்ளியிலே அமர்ந்து வணக்க வழிபாடுகளை செய்கிறார். எந்த விதமான உலக தொடர்பும் இல்லாமல் தன்னை அந்த 2 மணி நேரமோ அல்லது அந்த 5 மணி நேரமோ அல்லது ஒரு அரை நாட்களோ அல்லது ஒரு நாளோ அல்லது ஒரு 2 நாளோ இருந்தாலும் அது இஹ்திகாஃப். அது அல்லாஹ்வுடைய மாபெரும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. 10 நாட்களும் செய்தால் வலில்லாஹில் ஹம்து வன் நிஅமா, எந்த ஒருமான தேவை இல்லாமல் வெளியேறாமல் இருக்க வேண்டும். அதற்கான தேவை அல்லாஹ் நாடினால் அந்தந்த பள்ளி வாசல்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் நலம். அதை தாண்டி உங்களுக்கு உணவதற்காக உணவு இல்லை என்றால், சொந்தக்காரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் நமக்கு உங்களுக்கு உணவை தரலாம். அதுவும் இல்லை என்றால் அதற்காக அந்த உணவை எடுப்பதற்காக வெளியே செல்வதற்கும் மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் சிறந்தது எக்காரணத்திற்கு வெளியே போகாமல் இருக்கலாம். யாருக்கு இப்படிப்பட்ட சேவைகள் செய்வதற்கு யாரும் இல்லை என்றால் அவர் வெளியே போவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, 1 மணி நேரமாக இருந்தாலும் அல்லது ஒரு 5 மணி நேரமாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக ஒதுக்கி இந்த நேரத்தை அல்லாஹ்விற்காக நாம் செலவு செய்கிறோம். உலக தொடர்பில் இருந்து என்னை துண்டித்துக் கொண்டு இந்த இழ்த்திகாஃபை செயல்படுத்தக்கூடிய மக்களாக, அந்த இரவை தேடக்கூடிய மக்களாக, அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுவது என்றால் என்ன? கிட்டத்தட்ட உலமாக்கள் சொல்கிறார்கள் 1000 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ 83 வருடங்கள் சிறந்ததாக இருக்கிறது இந்த இரவிலே செய்யக்கூடிய அந்த ஒரு அமல். அந்த எந்த அமல், எந்த இரவு, அந்த இரவு எப்போது, அந்த இரவு எப்போது என்பதைத்தான் அல்லாஹ் மறக்கடித்திருக்கிறான். ஏன்? ஒரு இரவு என்று தெரிந்து விட்டால் மற்ற 9 இரவுகளுக்கும் அதே முக்கியத்துவத்தை தர முடியாமல் போய்விடும். அதனால்தான் அந்த இரவு எப்போது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எப்பேற்பட்ட ஒரு நன்மையை இந்த மார்க்கம் தருகிறது. அந்த 10 இரவுகளிலும் ஒருவன் நின்று வணங்கிவிட்டால், மன் காம லைலத்துல் கத்ர் அவ் மன் காம அல்-அஷ்ர் அல்-அவாஹிர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் இந்த லைலத்துல் கத்ரை நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். என்றால் எப்பேற்பட்ட ஒரு லைலத்துல் கத்ராக இருக்க முடியும்? அதனால் அந்த இரவு எப்போது என்று தெரியாது. ஆனால் அந்த 10 இரவிலும் அனைத்து வழக்க வழிபாடையும் நின்று அல்லாஹை வணங்கி உலக தொடர்புகளை நம்மை துண்டித்துக் கொண்டு அல்லாஹை அதிகமாக துஆ செய்து அத்கார் செய்து குர்ஆனை ஓதி வணக்க வழிபாடு நின்று திளைத்து விட்டோம் என்றால் அந்த நன்மை எப்பொழுது அந்த 10 இரவிலே அந்த நன்மை அடைய போகிறோம். ஏனெனில் இந்த இரவு என்று லைலத்துல் கத்ரிலே கிடையாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். 27ம் கிடையாது, 25ம் கிடையாது. 27 என்பது நெருக்கமாக இருக்கிறது என்பதை உலமாக்கள் சொல்வது அது மாற்று கருத்து அல்ல.
இருந்தாலும் 27 என்பது நெருக்கமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 29 நெருக்கம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது சரியான கூற்று. எந்த இரவு என்பதை அல்லாஹ் தூதர் அவர்களுக்கே மறுக்கடிக்கப்பட்டு விட்டது என்றால் இதை நாம் இந்த இரவு என்பதை நிர்ணயிக்க கூடாது. அப்படி இல்லை, அப்படி இருந்து விட்டது என்றால் அந்த மற்ற இரவுகளை உதாசீனப்படுத்துவது போல ஆகிவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லா இரவுகளும் நின்று வணங்கக்கூடிய மக்களாக, ஏனெனில் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது எப்போது என்பதை அல்லாஹ் தூதர் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்றால் நாம் எவ்வாறு அதை அறிந்து கொள்ள முடியும்? அதை அறிவதற்கான வழிகள் நம்மிடம் இல்லை. ஆனால் அந்த 10 இரவையும் ஒருவன் அடைவன், முக்கியமாக அந்த 10 ஒற்றைப்படை, அந்த 10 ஒற்றைப்படை இரவுகளை அடையக்கூடிய முஸ்லிம்களாக, அதை அதிகம் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அந்த நன்மையை ஒருவன் அடைந்து விட்டால், அந்த 10 இரவும் நன்மையை அடைந்து விட்டால் லைலத்துல் கத்ருடைய அந்த நன்மையை அவன் அடைந்து விடுவான். அப்படிப்பட்ட மக்களாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. ரஹ்மானே, ஏனெனில் எந்த ஒரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பை தேடக்கூடிய மனிதனாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் தூதர் இந்த துஆவை ஓதுகிறார்கள். கடைசி பத்திரி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. ரப்பே, நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். ரட்சகனே, நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். ஃபஅஃபுன் துஹிப்புல் அஃவ், இன்னும் மன்னிக்கக்கூடியதை விரும்புகிறாய். நீ என்ன செய்து விடு? என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை சரிப்படுத்தி விடு என்று அதிகமாக அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா என்ற இந்த துஆவை அதிகமாக இந்த இறுதி பத்திலே ஓதி அமல்களிலே தெளிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமே தவிர அனாச்சாரங்களிலும் வீணான பேச்சுகளிலும் வீணான செயல்களிலும் புரோஜனம் இல்லாத கூட்டத்திலும் பிதஅத்தை வழிவகுக்கூடிய கூட்டத்திலும் அல்லாஹ்வும் தூதரும் அறிவித்து தராத கட்டளை இல்லாத பிதஅத்துகளில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த தீன் மார்க்கமாக, இந்த தீனாக இருக்கிறது. இதை யாரிடம் இந்த தீனை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் மாபெரும் ஒரு தாபி அறிவிக்கிறார்கள், இந்த மார்க்கம், இந்த தீன் மிக முக்கியமானது. இதை யாரிடம் என்று இந்த தீனை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். இப்போது அவ்வாறு செல்பவர்கள் எல்லாம் பிதத்வாதிகளை நாம் இந்த மார்க்கத்தை எடுக்க முடியாது. சத்திய மக்களிடம் தான் இந்த மார்க்கத்தை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபியை வாழ்த்துகிறான், தன் நபிக்கு அவருடைய நிஅமத்துகளை பொழிகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இதே போலத்தான் மலக்குமார்களும் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அதே தான் அல்லாஹ் நம்மையும் கேட்க சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.